மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு திருப்பூரில் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் மதிமுகவின் பொதுச் செயலாளர், மரணதிமுகவின் பொதுச் செயலாளர் வை. கோபால்சாமி அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று சொன்னால் பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும், அரசியல் கட்சி தலைவர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் கட்சி தலைவர் வை. கோபால்சாமி கிடையாது. அவர் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. ஆச்சா, அவர் ஒரு அரசியலில் ஒரு ஜோக்கர், ஒரு பப்புன். பாவம், அந்த பத்திரிகையாளருக்கு தெரியல. அவர் தினகரன் பத்திரிகையாளர் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் பத்திரிகையாளர் தான். அது பெரிய பத்திரிகையாக இருந்தாலும் சின்ன பத்திரிகையாக இருந்தாலும் கையில் பேனா எடுத்து இந்த மக்கள் மன்றத்தில் ஜனநாயகத்தின் தூண்களில் பத்திரிகை ஒரு தூண். பத்திரிகை, ஊடகம், சமூக வலைத்தளம், இது ஒரு மிகப்பெரிய தூண். பேனா எடுத்து யார் மக்களுக்காக உண்மை எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாரும் பத்திரிகையாளர் தான். எனவே ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை வை. கோபால்சாமிக்கு. இவர் ஒரு தலைவர் நினச்சி பிரஸ் மீட்டிங் எல்லாம் போயிட்டாங்க. தலைவர் அந்தஸ்தெல்லாம் வை. கோபால்சாமி இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்னது, பல வருடங்கள். நேற்று முதநேற்று இல்லை, அதெல்லாம் பல வருடங்கள் ஆயிடுச்சு. 25 வருஷம் கூட நான் சொல்லுவேன், பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் இன்னைக்கு அரசியலில் ஒரு ஜோக்கர், ஒரு பப்புன். இதை மட்டும் பத்திரிகையாளர் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு ஜோக்கர், ஒரு பப்புன் நம்ம கூட்டணியில் இருந்தால் கொஞ்சம் சிரிக்கலாம், பொழுது போகட்டும், நமக்கு கொஞ்சம் பொழுது போகணும், டைம் பாஸ் ஆகும். ஸோ நம்ம கூட்டணியில் ஒரு ஜோக்கர், ஒரு பப்புன், ஒரு கோமாளி வேணும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கோமாளி, இந்த பப்புன், இந்த அரசியல் ஜோக்கர், இந்த வைகோபால்சாமி அவங்க கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் வைகோபால்சாமியெல்லாம் பெரிய லீடர்லாம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக 2000 ஓட்டு கூட கிடையாதுன்னு திரு ஜோசப் விஜய்க்கு தெரியும். இருந்தாலும் ஏன் அவர் கூட்டணி சேர்த்துனாருன்னா, ஏதோ ஒரு காமெடியாக இருக்கட்டுமே. இதோ இன்னைக்கு டீ பார்ட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அங்கே இருந்தாலும் கத்துவோம், இஷ்டத்துக்கு கத்துவோம், அதெல்லாம் பார்த்தெல்லாம் சிரிப்பாங்க. ஒரு காமெடி பேஸ் மாதிரி பார்த்து ரசிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமெடி பேஸினுடைய பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு பத்திரிகையாளர் போய் அங்கே அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, என்ன பேசுகிறான் இந்த ஆள் வை. கோபால்சாமி? யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னாலும் கூட பேசுகிற நபரை பொறுத்து அந்த குறையை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் ஒரு முடிவெடுப்பார்கள். ஆனால் இந்த வைகோபால்சாமி பொறுத்த வரைக்கும் திமுகவை இல்லை, யாரை குறை சொன்னாலும் இவன் கடலாம் பைத்தியக்கார, லூசு, பணம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, கூலி சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, கூலிக்கு மாரடிக்கிறவன், கொள்கை இல்லாத ஒரு துரோகி, அப்பனும் பிள்ளையும் சரியான பச்சோந்தின்னு சொல்லி எல்லாரும் காரித்து போவாங்க. இப்போ இவரு திமுக குறை சொல்றாராம். நம்ம தொடர்ந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் இதை பேசிட்டு இருக்கோம். இவர் இப்போ திமுக குறை சொல்றாராம். என்னன்னு கேட்டால் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், அப்படியே கத்துறது பார்க்கணும், துண்டு போட்டுன்னு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். வாயில என்ன பனானா வச்சுருந்தீங்க? 5 வருஷம் எங்க கூட இருந்தீங்களே, வைகோ சைக்கோ, வாயில பனானா வச்சுருந்தீங்களா? 5 வருஷம் எங்க கூட இருந்தீங்களா? அப்போ தெரியலையா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்? எங்களோடு சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து உன் பிள்ளைய தீப்பொட்டி சின்னத்தில் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வச்சுமே, அப்போ தெரியலையா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்? உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்கி 27 வருஷம் ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் கலைஞர். இப்போ தெரியும் உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்கி உன்னை பாராளுமன்றத்துக்கு அமைச்சாரே எங்க தலைவர், அன்பு தலைவர், என்னாலும் மக்கள் முதல்வர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் அவர்கள். அப்போ தெரியலையா அவனுக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்லி திமுக பிரச்சாரத்துக்கு வந்து அப்போ தெரியல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்? பல ஆண்டுகளாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாயே, அப்போ தெரியல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்? இப்போ உனக்கு நல்ல கலெக்ஷனு, நல்ல ஒரு கமிஷனு அங்கே டிவி கீழே கொடுத்துட்டாங்க. நீ 2 எம்எல்ஏ கூட்டுறவன்னு கொடுத்தாங்க அவங்க. இப்போ உனக்கு தெரியுதா? நீ அங்கே போன உனக்கு அறிவிப்பு எடுக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அங்கே போயிடணும். அதனால பொதுக்குழு கூட்டினோம், உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம். எங்க கிளை கழக கூட்டமே உன்னுடைய மதிமுக நீ கூட்டின உயர்நிலை செயற்குழு கூட்டம், அது எங்க கிளை கழக கூட்டத்துக்கு முன்னால கால் தூசி சமம் கிடையாது. நீ கூட்டின உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம். அப்படியே பெரிய தேசிய தலைவர்லாம் வந்தா அதுல உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டமா? நான் சேர் போட்டான், டீ கடை 4 பேர் உட்கார மாதிரி உட்கார வச்சிட்டான். அது உயர்நிலை செயல்திட்ட கூட்டமா? வாயில் கூட வரமாட்டேங்குது எனக்கு.
பொதுக்குழு கூட்டிடும். பொதுக்குழு எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு பொதுக்குழு எத்தனை பேர் தெரியுமா? குறைஞ்சது 2000 2500 பேர், 62 பேர் வந்துக்கிறாங்க பொதுக்குழுக்கு. அதாவது டோட்டலா மதிமுக இருக்கிற உறுப்பினரை கூட்டினது உட்கார வச்சிட்டாங்க. இதுதான் பொதுக்குழு. 62 பேர் 63 பேர் தான் வந்ததே பொதுக்குழுக்கு. வந்ததே பொதுக்குழுக்கு, அவ்வளவுதான். பொதுக்குழுவில் யாருமே திமுகவோடு பயணிக்க கூடாது என்று சொன்னார்கள். அத்தனை பேர் வந்துட்டாங்க. கோபால்சாமி கூட சிறையில் பொடால் இருந்தாங்க, அத்தனை பேர் வந்துட்டாங்க. தலைவர் தளபதி அண்ணா அறிவாளரும் தலைவர் தளபதி சந்திச்சிட்டாங்க. இனிமேல் இந்த பைத்தியக்காரோட நம்மளால சேர முடியாதுங்க. ஏதோ நாங்களும் எவ்வளோ பொறுத்து பார்த்தோம். ஏதோ திமுக கூட இருக்கிறாங்கன்னு அந்த மானத்துக்காக தான் இருந்தோம். இப்போ அங்கே போயிருக்கிறாரு. அதனால் நாங்கள் இந்த ஆள் போகிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் பின்னால் போக முடியாது. நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் உங்களோட இருந்துடணும்னு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அங்கே போய் திமுக குறை சொல்லி அவர் புள்ள துரை வைகோ 30 வருஷமா தப்பு பண்றாராம். எங்க தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் 30 வருஷமா தப்பு பண்றாராம். அப்ப என்ன புடங்கிறதுக்கு எங்க கூட வரீங்க? 30 வருஷமா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? உன்னை எம்பி ஆகணும் பாரு. தீப்பொட்டி சின்னத்தை நிக்க வச்சு, தீப்பொட்டியில் இருக்கிற ஒரு வத்தி குச்சிக்கு கூட ஈக்குவல் இல்லாத ஒரு நபர் தான் இந்த துரை வைகோ. 30 வருஷமா தப்பு பண்ணமா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்கன்னா தலைவர் தளபதி பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அப்பனை பார்த்து போடல. உனக்கு திருச்சியில தீக்குச்சியில தீப்போட்டியில் ஓட்டு போட்டாங்கன்னா எங்க தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. தவிர உங்க அப்பனை பார்த்து ஓட்டு போடல. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் வேணாம். நான் நேற்று பேசின மொபைல் ஜேர்னலிஸ்ட்ல பேசினேன், எல்லா சேனல்லையும் பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றது, நான் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் எல்லா பதிவுலையும் சொன்னேன். நீங்க ஏதோ காமெடி பேசி நம்ம கூட்டணியில் ஒருத்தர் இருக்கணும்னு கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. யார இல்லை இந்த ஆளா உங்கள்கிட்ட வந்தாரா என்னன்னு தெரியல. எது இருந்தால் லாஸ் உங்களுக்கு தான். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா தரித்திரம் முடிச்சவன். யாரு அந்த ஆளு? தரித்திரம் முடிச்சவன். உங்களே போட்டு கொடுத்துறானே அந்த ஆள். இப்போ முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே உங்களே அந்த ஆள் போட்டு விட்டான். உங்களே இப்போ அந்த ஆள் கோத்து விட்டான். நீங்க குதிரை பேர் அரசியல் நடத்துறீங்க. சட்டமன்ற உறுப்பினரிடம் குதிரை பேரம் தாவேதேக தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என்பதை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். உங்கள் கூட்டணியினுடைய காமெடி பீஸ் பப்பூன்னு ஜோக்கரு கோமாளி வைகோபால்சாமி உங்களே காட்டி கொடுத்துறாருங்க. அவன் தான் காட்டியும் கொடுப்பான் கூட்டியும் கொடுப்பான். அரசியல் வைகோ சைக்கோ உங்களே அந்த காட்டி கொடுத்துட்டான். மிஸ்டர் ஜோசப் விஜய் சார், சிஎம் சார் உங்களை காட்டி கொடுத்துட்டான். நான் முதலமைச்சரை சந்தித்தேன். முதலமைச்சர் சொன்னார் உங்களுடைய 2 உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்க. இது யார் சொன்னது? எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது. என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது யார் சொல்றதுன்னு கேட்டால் இந்த சைக்கோ கோபால்சாமி சொல்றது. என்னன்னு கேட்டால் அதாவது நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்தேன். அவர் சொன்னார் உங்களுடைய 2 உறுப்பினருடைய ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அந்த ஆள் அதை அழுத்தம் திருத்தமா சொல்றா. அப்படி யார் சொல்றதா? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சொன்னார் என்று வைகோனுடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க உங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சுயேட்சை சின்னம் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்கலாம். மற்ற கட்சிகள் போல் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல்ஏ போல் காங்கிரஸ் போல ஆதரித்து போகலாம். ஆனால் நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்று இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்று தனித்தன்மை கிடையாது. எனவே திமுக ஆதரவோடு தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர். அவர்களை ராஜினாமா செய்து விடுங்கள். யாரு திடீர்னு சொல்ற பாருங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் சைக்கோ வைகோ கிட்ட சொன்னாராம், நீங்கள் உங்க 2 எம்எல்ஏ பதவியை மதிமுக உதயசூரியனை ஜெயிச்சு ராஜினாமா பண்ண சொல்லிடுங்க. ராஜினாமா பண்ணிட்டால் நானே பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என்று என்னிடத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார்னு எந்த வாய் சொல்லிச்சு? இந்த வாய் நாரவாயி சைக்கோ வைகோ சொன்னது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார் ராஜினாமா செய்ய சொன்னார் எங்கள் எம்எல்ஏக்களை, நானே பிரச்சாரத்துக்கு வருவேன் என்று சொன்னார். சொல்லிட்டு இப்ப இது என்ன ஆயிடுச்சு? ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு திடீர்னு நிக்க சொல்லு, நான் பிரச்சாரம் பண்றேன்னா அதுவே குதிரை பேரந்தோம். ராஜினாமா பண்ண சொல்லுன்றது அப்போ ஓட்டு போட்ட மக்கள் கேட்டீங்களா? இப்போ முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை கோத்து கொடுத்தது யாரு? விவரம் தெரிஞ்சவங்க யாருன்னா டிவிகள் இருந்தா அவங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. கோத்து கொடுத்தது யாரு? கோபால்சாமி. ஆனா 2 எம்எல்ஏக்கள் நம்ம நேற்றே பேசிட்டோம் நம்ம மொபைல் ஜேர்னலிஸ்ட்ல. ஆனா 2 எம்எல்ஏக்கள் நாங்க உதயசூரியன் நின்று ஜெயிச்சோம். மாண்புமிகு தமிழக முதல்வர், என்னாலும் மக்களின் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக தொண்டை எங்களுக்கு வேலை செஞ்சான்.
நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வந்தார். எனவே திமுக தொண்டை எங்களை ஜெயிக்க வச்சா மக்கள் எங்களை நம்பி ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. எனவே மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஒரு நல்ல தீர்ப்பு, திமுக எங்களுக்கு கொடுத்திருக்கிற எம்எல்ஏ பதவியை நாங்க ரிசைன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நாங்க திமுக யாரு, சீர்காழி எம்எல்ஏ சொல்லிட்டாரு, கடையனூர் எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. கடைசியில கடையனூர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல போய் துரை வைகோ நிக்கிறதா, அவர் மந்திரி ஆயிடுறதா, திரு விஜய் அவர்கள் மந்திரி சபையில இந்த கோபால்சாமி போய் திருச்சியில் எம்பி ஆயிடுறதா. என்னடா என்ன தமிழ்நாடுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவே மக்கள் தெரியாம ஓட்டு போட்டு முடிச்சுட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. பிரச்சனை ஆன உடனே இதை போய் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் திரு விஜய் கிட்ட சொல்றாங்க, உளவுத்துறையிலேருந்து எல்லாம் சொல்றாங்க, என்னங்க இருந்தாலும் உங்களை போட்டு கொடுத்துட்டான். உண்மை நடந்தது. ஏங்க நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு போய் அங்கே போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு சொன்னால் பரவாயில்லைங்க. விஜய் தான் சொன்னார், கோபால்சாமி சொன்னதானே அது. முதலமைச்சர் திரு விஜய் சொன்னார், என்கிட்ட ரிசைன் பண்ண சொன்னார். இப்போ அந்த ஆதாரம் வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆளுநர் RS பாரதியார் கவர்னர் இடத்திலே புகார் தந்திருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடத்திலே புகார் தந்திருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கோபால்சாமி மூலமாக குதிரை பேரம் நடத்துகிறார். இதற்கு சாட்சி கோபால்சாமியுடைய ஸ்டேட்மெண்ட். போய் சொல்றாங்க, சிஎம் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு விஜய் தான் எனக்கு, சிஎம் விஜய் தான் என்கிட்ட சொன்னார் ரிசைன் பண்ண சொல்லி, நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க, தேர்தல் வந்தால் உங்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு என்கிட்ட விஜய் சொன்னாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு என்ன கூப்பிட்டு டோஸ் விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நீ லேபர் தான், மற்ற பேர்லாம் கூட்டணி கட்சி தலைவராங்க, நீ லேபர் கூலிக்கு மாரடித்து போய்கிற, என்ன கூப்பிட்டு டோஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. நேற்றைக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறார். என்னன்னு கேட்டால், இல்லை நான் தான் சொன்னேன். அப்பா டே அப்பா சாமி, மாதிரி ஒரு ஆளுகிறான் பாடுறா டே. எனக்கு கூட 49-50 வயசு ஆகுது. 16 வயசுல திமுக மேடையாருனேன். கர்நாடகாவில் நான் 10th படிச்சுட்டு வந்தேன். 16 பெங்களூரில் 10th படிச்சுட்டு வந்தேன். 16 வயசுல மேடையாருனேன். 30 வருஷம் எங்கள் அரசியல் சர்வீஸ் இருக்கு. 30 வருஷம் நான் 24 மணி நேரம் ஃப்ரம் 30 இயர்ஸ் ஐ மீன் ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன், ப்ரொஃபஷனல் பார்ட்டி ஆடிட்டர் ஒன்லி இன் டிஎம்கே. வேற எந்த கட்சியெல்லாம் கிடையாது, வெறும் திமுக. ஓப்பர் ஆனால் உன்ன மாதிரி ஒரு அரசியல் ஆளை பார்க்கவே முடியாது. கூப்பிட்டு டோஸ் விட்டபடியே இந்த ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னார்ன்ற வீடியோ மேலே போகுது. இல்லை நான் தான் ராஜினாமா பண்ண சொன்னேன் வீடியோ கீழே போகுது. அப்புறமா இல்லை நான் தான் சொன்னேன், முதலமைச்சர் திரு விஜயிடத்தில் சொன்னேன், என்னுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியனுக்கு நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களை நான் ராஜினாமா செய்ய சொல்கிறேன். இடைத்தேர்தல் வந்தால் நீங்கள் எனக்கு பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்க்கலாம் என்று நடத்தலை சொல்லியிருக்கிறார். நான் தான் சொன்னேன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். அங்கே முதலமைச்சர் விஜய் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் ராஜினாமா செய்யணும். அப்படியே மாற்றிட்டோம். மொபைல் ஜேர்னலிஸ்ட்ல நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் பொதுமக்களாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தாலும், முதல் கோபால்சாமியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, விஜய் தான் முதலமைச்சர் திரு விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னார்னு முதல் ஸ்டேட்மெண்ட். கூப்பிட்டு உடுன்னு விட்ட பிறகு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இல்ல சிஎம் விஜய் சொல்லலை, நான் தான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னேன். இவங்கெல்லாம் திமுக குறை சொல்ற. இதுதான் அந்த பத்திரிகையாளர் கேட்டாங்க கூட்டத்தில். அந்த அவர் தினகரன் ரிப்போர்ட்டரும் எந்த ரிப்போர்ட்டரும் எனக்கு எல்லா ரிப்போர்ட்டரும் ஒன்று தான். அந்த பத்திரிகையாளர் அவர் என்னன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் உடனே ஏன் அவனுக்கு அப்போ தெரியலையான்னு கேட்டார். அந்த நிருபர் நல்லதான் கேட்டார். அவர் திமுக கூட்டணியில் இருக்கும்போது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தெரியல, அப்போ கேட்க வேண்டியது எப்படி ஒரு கூட்டணியில் இருந்து ஒரு கூட்டணியை பற்றி நம்ம பேசுறது, அது கூட்டணி தரவாகுமா கேட்கணும். கேட்கணும். நாங்கள் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்து வெளியே வந்தோம் இல்லை, உன்னை பிடிக்கல எனக்கு சொல்லி வெளியே வந்துட்டோம் இல்லை. இப்போ நிரந்தரமாக தரித்திர புட்சம் காங்கிரஸ் அவனே போயிட்டான், ஒளிஞ்சிச்சு தனியே விட்டுத்தல்ல. கேட்கணும். நீ ஒரு பெரிய தலைமை, அரசியல் நேர்மை தூய்மை என்னோட பேசுற இல்லை, கேட்கணும். கூட்டணியில் இருந்து எப்படி கூட்டணியில் இருந்து ஒரு கூட்டணி குறை சொல்றது கூட்டணி தர்மமாகுமா? கூட்டணி தர்மமாகுமா? திமுகனால தான் நீ எம்எல்ஏ ஜெயிச்ச, திமுகனால தான் எம்பி ஜெயிச்சன்னு கோவம் வந்தோடனே நீ யாரு, நீ எந்த பத்திரிக்கை, நீ எந்த பத்திரிக்கை, நீ எந்த பத்திரிக்கை? தினகரனா? அவர் ஆமா நீ மஞ்சள் பத்திரிக்கை, நீ மஞ்சள் பத்திரிக்கை. நேற்றைக்கு அரை பக்கம் நான் சொத்து வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை பற்றி செய்தி போட்டேன்னா, ஆமா நீ சொத்து வாங்கின, உனக்கு எத்தனை கோடி பணம் கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் நீ பணம் வாங்காமல் எங்கேயும் போக மாட்டேன். சைக்கோ வைக்கோ, நீ பணம் வாங்காமல் எங்கேயும் போக மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும், உங்கள் கட்சிக்காரனுக்கே தெரியும், உங்கள் கட்சிக்காரனுக்கே தெரியும். மஞ்சள் பத்திரிக்கை அடித்து துரத்து, வெளியே போடா, அடித்து வெளியே துரத்து. வெளியே ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் அடித்து வெளியே துரத்துன்றன்னா, எத்தனை வருடங்கள் கலைஞரோட அரசியலை பயணித்த ஒரு முதுகில் நீ குத்தன, என்னென்ன மாதிரி
கேள்வி எல்லாம் பத்திரிக்கையாளர் அவரை கேட்பாங்க. எப்பயாவது கோவப்பட்டிருக்காரா? எப்படி பதில் சொல்வார்? அதே போல் எங்கள் தலைவர் என்னாலும் தமிழகத்தினுடைய மக்களின் முதல்வரான தளபதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் எப்படி கேள்வி கேட்டால் கோவப்பட்டிருப்பாரா? இளம் அரசியல்வாதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி கேள்வி கேட்டாலும் கோவப்பட்டிருப்பாரா? பத்திரிகையாளரை திணற மாதிரி பதில் சொல்றது அது கூட உனக்கு தெரியலனா, ஏன்னா உனக்கு மடியில் கனம் இருக்குது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வை கோபாலசாமி அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு ஒரு பத்திரிகையாளரை வெளியே அனுப்பி கலாட்டா பண்ணி உன் கட்சிக்காரனா அவங்க கூட 10 பேர் தான். அதில் யாரும் யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லை, எல்லாம் 50 வயசுக்கு மேலே தான், எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான். 50 வயசு கூட உடனே யங்ஸ்டர்னு சொல்லலாம். எல்லாம் அந்த ஆளை அடித்து தள்ளுறாங்க. பார்த்தீங்களா? ஒரு பத்திரிக்கையாளர் அடிச்சு தள்ளி கடைசியில் போலீஸ் வந்து அவரை பத்திரமா கூப்பிட்டு போய் வெளியே விடுறாங்க. ரவுடித்தனம் பண்ணுறியா? கிழவா வைகோ, ரவுடித்தனம் பண்ணுறியா? நீ ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுறதால ரவுடித்தனம் பண்ணுறியா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை கைட்டு விட்டு போயினே இருப்பாங்க. உன்னால அவங்களுக்கு பேரு கிடையாது பிரச்சனைனா கைட்டு விட்டு போயினே, உன்னால அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட் கிடையாது. இப்போ ஏடிஎம்லேருந்து அவங்கவுங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இடைத்தேர்தல் வந்து அங்கே நின்று ஜெயிச்சிடலான்னு முதலமைச்சர் திரு விஜய் ஒரு கணக்கு போடுறாரு. நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், நம்ம ஜெயிச்சிடுவோம். அதனால எல்லாரும் ரிசைன் பண்ண சொல்றாரு. இந்த 2 விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 4 ஏடிஎம்கே ரிசைனு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ரிசைன், விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ரிசைன் ஏடிஎம்கேலேருந்து. கரூர் விஜயபாஸ்கர் ஏடிஎம்கேலேருந்து ரிசைன். நாளைக்கோ நாளன்னைக்கோ போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்தம், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க டிவிகே கட்சியில் போய் சேர போகிறாங்க. இன்னும் கூட வேலுமணி இவங்கெல்லாம் என்னன்னு தெரியல, அது ஒரு குரூப் இருக்குது, அவங்களும் ரிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் எம்எல்ஏஸ் அவங்களா எம்எல்ஏ பதவியோட வராங்க, ரிசைன் பண்ணி இடைத்தேர்தல் வந்து அங்கே போய் இங்கே நிற்க போகிறாங்க. உன்னால என்ன பிரயோஜனம்? வைகோபால்சாமியால தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு முதலமைச்சர் திரு விஜய்க்கு என்ன பிரயோஜனம்? சொல்லு, என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் 2 எம்எல்ஏ உதய சொல்ல ஜெயிச்சவங்க அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் உன்னை ஏன் ஒரு லேபரா ஒரு கூலிகாரனா என் கூட்டணியிலேருந்து ஏன் உன்னை கூப்பிட்டுருக்காங்க? நான் சொல்லிட்டா, அரசியல் எனக்கு அனுபவம் உண்டு. அரசியல் கோமாளி சைக்கோ வைகோ, உன்னை ஏன் தெரியுமா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களாக இருந்தாலும் அவரோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உன்னை ஏன் கூப்பிட்டாங்கன்னா, தே வாண்ட் ஒன் குட் பார்க்கிங் டாக். டிவிகே தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு இப்பொழுது அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணிக்கு அவர்களுக்கு ஒரு பார்க்கிங் டாக் அவசியமாக தேவை. தே வாண்ட் ஒன் பார்க்கிங் டாக், தே வாண்ட் ஒன் ஹண்டிங் டாக். சாரி, வைகோ இஸ் நாட் அ ஹண்டிங் டாக், இஸ் அ பார்க்கிங் டாக். ஒரு கொலைக்கிற நாய் வேணும், ஒரு பார்க்கிங் டாக் வேணும், கத்தணும். எங்கள் விஜய் இருக்கிறாரே, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதே, கத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். மற்ற பேர்லாம் வந்து அவ்வளோ இறங்கி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, பட் அவ்வளோ இறங்கி பேசுவாங்கன்னு கேட்கல. திருமாவளவனும் அப்படி பேச மாட்டாரு. கம்யூனிஸ்ட்டு ஏன் இன்னைக்கு அவங்க டீ பார்ட்டியில் கலந்துக்கல, சிஎம் வந்துட்டு கோட்டையில் பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோ ஜாலரா அடிச்சு பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு காதர் மொய்தீன் பேசுவார், அவ்வளோ கீழே இறங்கிட்டார். காங்கிரஸ்காரன் கூட அவனை ஒரு கட்சியை நான் கருதுறது இல்லை. ஆனால் நீ கோபாலசாமி பேசுற மாதிரி அவன் கட்சிக்கார கூட அப்படி பேச மாட்டாங்க. யாரு? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்தை தாண்டி முதலமைச்சருக்கு ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்கு ஒரு கொலைக்கிற நாய் வேணும், ஒரு பார்க்கிங் டாக் வேணும். அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்களே தவிர உன்னால எந்த வாக்கு வங்கி கிடையாதுன்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு நல்லா தெரியும். ஆதவர்ஜுனாக்கும் தெரியும், செங்கோட்டையனுக்கும் தெரியும், இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். மதிமுக சேர்த்துக்கனால அவங்களுக்கு வாக்கு வங்கி 1% இல்லை, கடுகளை கூட கிடையாது. தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி மதிமுகன்னு ஓட்டு 2000 ஓட்டு தரனா பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க அது வாக்கு வங்கி லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டு கட்சியோட ஒரு கேவலமான கட்சி. உன்னால அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு தெரியும். இருந்தாலும் உன்னை சேர்த்துக்கிறதுக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கு வேணும், குலைக்கணும். தே வாண்ட் ஒன் பார்க்கிங் டாக். ஸோ தான் வைகோவை அவர் மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் கூப்பிட்டுருக்கார். வேற ஒன்றும் நீ எல்லாம் ஒரு பெரிய லீடர்லாம் ஒன்றும் கிடையாது ஆச்சா, நீ எல்லாம் ஒரு பெரிய லீடர் கிடையாது. ஆனால் ஒன்று நான் தான் நேற்றே சொல்லிட்டேனே, 7.5 புட்டிச்சு நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. ஏதோ சிஎம்மா வந்தாரு, ஆட்சி அமைச்சாங்க. ஆமன் நுழைஞ்ச வீடும் அமினா நுழைஞ்ச வீடும் வைகோ போகிற இடமும் உருப்படாது. மல்லை சத்தியா அழகாக சொல்லிட்டார். அதை நாஞ்சில் சம்பத், எனக்கு நாஞ்சில் சம்பத் பிடிக்காது. ஆனால் நேற்று நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். உன் கூட இருந்தவர் நாஞ்சில் சம்பத். வைகோவால் ஒரு பயணம் கிடையாது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டா, இன்னைக்கு டிவிக்குள்ள ஒரு பொறுப்புலையோ இன்னைக்கு நட்சத்திர பேச்சாளராக இருக்கிற நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியில் இருக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிற நாஞ்சில் சம்பத் வைகோ டிவிக்கு கூட்டணிக்கு வர்றதுனால ஒரு பலனும் கிடையாது.
கடுகளவு பலனும் கிடையாது. வைகோவால் நமக்கு ஆபத்து தான், எந்த பலனும் இல்லை என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் நாஞ்சில் சம்பத். ஏன்னா அந்த ஆளு தான் தெரியும் இந்த ஆளை பற்றி. எனவே ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலே அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ ஆவேசப்பட்டு பத்திரிகையாளர் அந்த அளவுக்கு விமர்சிக்கிறார் என்று சொன்னால் இது யாருக்கு சார் அவ பேர்? அவன் வந்து அந்த ஆள் உங்கள்கிட்ட கூட்டணின்னு சொன்ன உடனே ஒரு மந்திரி போதை பவுடர் கேஸில் மாட்டினா அப்படி ஒரு மந்திரி ஆச்சா. அதுக்கடுத்து பத்திரிகையாளர்கிட்ட சண்டை. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் என்ன, நீங்களா அவனை கூட்டணி விட்டு துரத்த போறீங்களா இல்லையான்னு, இது நடக்கதா இல்லையான்னு பாருங்க. அப்பா சாமி, தெரிஞ்சோ தெரியாம உன்னை கூப்பிட்டுட்டோம், என்ன உனக்கு ஒரு 1000 கும்பிடு, போயிட்டு வாப்போ, வேலையை பாரு, எங்கள்கிட்ட நீ வராத. நாங்கள் இப்போதான் எப்படியோ கவர்மெண்ட் அமைச்சு ஏதோ ஒரு கூட்டணிலாம் சேர்த்துக்கிறோம், நீ வந்து இருக்கிறதையும் கெடுத்துட்டு போயிடாது, போயிட்டு வான்னு சொல்லி இதே தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த சைக்கோ வைகோ அந்த மென்டல் கோமாளி காமெடி பீஸ் கோபால்சாமி அவங்க பையனையும் துரத்துறாங்களா இல்லையான்னு பாரு. இப்பயும் திடீர்னு சொல்றேன். அந்த 2 எம்எல்ஏக்கள், 2 சீர்காழி எம்எல்ஏ, கடலூர் எம்எல்ஏ சொன்னாங்க இல்ல, உன் பையன் துரை வைகோவை திருச்சியில எம்பி பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுன்னு. பண்ண தெரியுமா? வாயா பத்திரிகையாளர்கிட்ட கத்துறான். ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் ரவுடித்தனம். இன்னும் தலைக்கு ஒரு தலைப்பா கட்டுன்னு ஒரு சின்ன பையமா டிஷர்ட் போட்டுன்னு அப்படியே ஆவேசமா கத்துறாரு. திமுக குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? ஊழலை பற்றி நீ பேசலாமா? எங்கே சென்றாலும் பெட்டி வாங்காமல் செல்வாயா? நீ பணம் வாங்காம எங்கன்னா போவியா? உன் புள்ள பணம் வாங்காத போவானா? இங்க எவ்வளவு ஏமாத்தி உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. நீ பணம் வாங்காத போக மாட்டேன். எங்க போனாலும் பணத்துக்கு அழிகிற நாய் தானையா நீ எல்லாம். நாயும் கூட சொல்லக்கூடாது, நாய் ஒரு நன்றி உள்ள மிருகம். You are a cunning fox in politics, Vaiko is a cunning fox in politics. உன் ஸ்டைல்லே பேசுற நீ. ஐரோப்பியா, எகிப்து, அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், சைனா, ரஷ்யா நாட்டின் புரட்சி இதெல்லாம் இனியெல்லாம் பேசினெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன சொல்றது, ஜென்சி எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ சின்ன பசங்க 25 வயசு பசங்க கலக்கிறாங்க. நாங்களாம் கூட தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் 49 50 வயசு சின்ன பசங்க 25 வயசு பசங்க சும்மா சோசியல் மீடியா அப்படியே கையில் எடுத்துட்டாங்க. இனியெல்லாம் நீ பேசுறதுல யாரும் கேட்க மாட்டாங்க. எனவே இந்த அரசியல் பப்புன், இந்த ஜோக்கர், இந்த கோமாளி, இந்த அரசியல் சூத்திரதாரி, இந்த அரசியலிலே கபட நாடகம் ஆடுகிற இந்த சைக்கோ பத்திரிகையாளர் மத்தியில் இருந்து பத்திரிகையாளர்கள் அவமானப்படுத்தது எல்லா பத்திரிகையாளரும் கண்டிக்க வேண்டும். என்ன கண்டிக்க வேண்டும். எனவே நீ ஒரு பெரிய தலைவன்லாம் கிடையாது சைக்கோ. அவங்க உன்னை ஒரு காமெடி பேஸாக வச்சுருக்காங்க. நீ போன இடம் உருப்படாது. எந்த கட்சி நீ போகிற கட்சி எந்த கட்சி உருப்பட்டினதில்லை. அங்கே போய்கிற விரைவில் அவங்களே தமிழக வெற்றி கழகமே, ஏன் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே இந்த ஆளு தூக்கி வெளியே போடுறான்னு சொல்கிற நாட்கள் வெகு தூரத்தில். அதுவே அடக்கடா நாயே அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்வார்கள். இது அடிக்கடி சொல்வது யார் என்று கேட்டால் வைகோ தான். அடக்கடா நாயே அரண்மனை நாயே அடக்கடா வாயே அரண்மனை நாயே என்று சொல்வார்களே, அதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அரண்மனை என்று சொல்ல மாட்டேன். சைக்கோ வைகோ அரண்மனை என்று சொல்ல மாட்டேன். அடக்கடா வாயே தெரு நாயே என்று தான் சொல்வேன். இப்படிதான் இன்னைக்கு காலையில் சோசியல் மீடியாவில் உன்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எனவே திமுகவை குறை சொல்வதற்கு உனக்கு யோகிதை கிடையாது. திமுகவை குறை சொல்வதற்கு உனக்கு யோகிதை கிடையாது. கடுகளும் உனக்கு யோகிதை இல்லை, உன் பிள்ளைக்கு யோகிதை இல்லை. உன்னை பற்றி இவ்வளோ நேரம் பேசி வீடியோ போட்டதே வேஸ்ட்டு. எல்லாரும் பேச சொன்னாங்க. அதனால வேணா நீ ஒரு டெம்மி பீஸு. என்ன நீ ஒரு சல்லி நீ அரசியல்ல நீ ஒரு சல்லி செல்லாக்காசு நீ அரசியல்ல. வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.